வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி நம்ம டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமினேஷனில் இன்ஜினியரிங் சர்வே ரிலேட்டடான 1 மார்க் அண்ட் 2 மார்க் எம்சிக்யூஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு 1 மார்க் எம்சிக்யூஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின், எ லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் ஆஃப் ஜீரோ டிக்ளினேஷன் இஸ் known as ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ ஐசோகோனிக் லைன், ஆப்ஷன் பி அகோனிக் லைன், ஆப்ஷன் சி மேக்னெட்டிக் டெக்ளினேஷன் லைன், ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு லைன் வந்து இந்த ஜீரோ டெக்ளினேஷன் அப்படின்ற இந்த பாயிண்டில் வந்து ஜாயின் ஆகும். ஸோ அந்த டைப் ஆஃப் லைன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஜீரோ டெக்ளினேஷனில் அந்த பாயிண்டில் ஒரு லைன் வந்து ஜாயின் ஆகக்கூடிய அந்த லைன் பேர் என்னன்னு பார்த்தோன்னா அகோனிக் லைன். ஸோ ஐசோகோனிக் லைன், அகோனிக் லைன் ரெண்டு வந்து இருக்குது. இந்த ஐசோகோனிக் லைன் அப்படின்றது என்னென்னா, இந்த லைன் வந்து ஈக்குவல் டிக்ளினேஷன் அப்படின்ற இந்த பாயிண்டில் வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் லைன் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஐசோகோனிக் லைன் அப்படின்னு சொல்கிறோம். இதே லைன் வந்து இந்த ஜீரோ டிக்ளினேஷனில் வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் லைன் பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னா அகோனிக் லைன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நம்மளுக்கு கொஸ்டினில் இந்த ஜீரோ டிக்ளினேஷன் பாயிண்டில் பாஸ் ஆகக்கூடிய லைன் பேர் என்ன, அதாவது இல்லாட்டி ஜாயின் ஆகக்கூடிய லைன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த லைன் பேர் என்னன்னு பார்த்தோன்னா அகோனிக் லைன். ஸோ அப்போ ஆப்ஷன் பி அகோனிக் லைன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த ட்ரூ பியரிங் ஆஃப் அ லைன் ஏபி இஸ் 269 degree 30 minutes, then the azimuth of the line AB is options. Option A 0 degree 30 minutes, option B 89 degree 30 minutes, option C 90 degree 30 minutes, option D 269 degree 30 minutes. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு லைன் வந்து இருக்குது. அந்த லைன் வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா ஏபி அப்படின்ற ஒரு லைன் இருக்குது. ஸோ அந்த லைனோட ட்ரூ பியரிங் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 269 degree 30 minutes அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதே ஏபி லைனோட அசிமத் வந்து என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ட்ரூ பியரிங் கொடுத்துட்டாங்க, அசிமுத் வந்து அந்த லைனுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி வந்து கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லைன் வந்து எப்படி இருக்கும்னா, ஸோ இதான் வந்து லைன். ஸோ இங்கேருந்து 0 ஆரம்பித்து இங்கே 90 டிகிரி, இங்கே 180 டிகிரி, இங்கே 270 டிகிரி, அகெயின் இங்கே வந்து லாஸ்ட்டாக 360 டிகிரி. ஸோ இப்போ இந்த 360 டிகிரி வந்து எந்த குவாட்ரண்ட்டில் வந்து, இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த். ஸோ அப்போ 360 டிகிரி எந்த குவாட்ரண்ட்டில் வருதுன்னு பார்த்தோன்னா இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் தான் வந்து அப்பியர் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து ட்ரூ பியரிங் வந்து கொடுத்துட்டாங்க, அசிமுத் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த டேப்லா காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே புரியும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்கு இந்த ஃபார்முலா, செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு இது, தேர்ட் இது, ஃபோர்த்துக்கு வந்து இந்த ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு ஃபோர்த் குவாட்ரண்ட் தான். ஸோ அப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோன்னா பியரிங், ட்ரூ பியரிங் ஈக்குவல் டு 360 டிகிரி மைனஸ் அசிமுத். ஸோ இதில் நம்மளுக்கு ட்ரூ பியரிங் தெரியும், 360 டிகிரி கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வந்து அசிமுத் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ட்ரூ பியரிங் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அசிமுத் வந்து கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ அப்போ அசிமுத் ஈக்குவல் டு 360 டிகிரி மைனஸ் 269 டிகிரி 30 minutes போட்டோன்னா நம்மளுக்கு அசிமுத்தோட வேல்யூ வந்து எவ்வளோ கிடைக்கிதுன்னா 90 டிகிரி 30 minutes அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, இந்த லைன் ஏபி அப்படின்ற லைனோட அசிமுத்தோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா 90 டிகிரி 30 minutes வந்து கரெக்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the sensitivity of a bubble tube can be increased by options. Option A increasing the diameter of the tube, option B decreasing the length of bubble, option C increasing the viscosity of liquid, option D decreasing the radius of curvature of tube. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பபுள் டியூபோட சென்சிட்டிவிட்டியை வந்து இந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணால் இந்த பபுள் டியூபோட சென்சிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பபுள் டியூபோட சென்சிட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம எந்த பேராமீட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து சென்சிட்டிவிட்டி ஆஃப் பபுள் டியூப் கேன் பி இன்க்ரீஸ்டு பை இன்க்ரீஸிங் த லென்த் ஆஃப் த லெவல் டியூப், increasing the diameter of the tube, increasing the internal radius of the level tube, decreasing the viscosity of the liquid used in the tube, decreasing the roughness of the walls of the level tube. ஸோ அப்போ இங்கே 5 different types of parameters வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோன்னா, இந்த பபுள் டியூபோட சென்சிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம அந்த லெவல் டியூபோட லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணால்
இந்த சென்சிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அதே மாதிரி லெவல் டியூபோட டயாமீட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா சென்சிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் வந்து இந்த லெவல் டியூபோட இன்டர்னல் டயாமீட்டரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா சென்சிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபோர்த் வந்து இந்த லிக்விட் நம்ம உள்ள இந்த பபிள் டியூப்பில் யூஸ் பண்ணக்கூடிய லிக்விடோட விஸ்காசிட்டியை வந்து டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சென்சிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த்து வந்து என்னென்னு பார்த்தோன்னா, இந்த லெவல் டியூபோட வால்ஸ்லாம் வந்து ரஃப்னஸ், அந்த வால்ஸோட ரஃப்னஸை வந்து டிக்ரீஸ் பண்ணோன்னா இந்த பபிள் டியூபோட சென்சிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வந்து இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் சில இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணோன்னா இந்த பபிள் டியூபோட சென்சிட்டிவிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பபிள் டியூபோட சென்சிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த பேராமீட்டரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த பேராமீட்டரை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த பபிள் லெவல் டியூபோட டயாமீட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு சென்சிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இன்க்ரீஸிங் த டயாமீட்டர் ஆஃப் த டியூப் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். If f1 and f2 are the distance from the optical center of a convex lens of focal length f to conjugate 2 points p1 and p2 respectively, the following relationship holds good. Options. Option A f equal to f1 plus f2. Option B f equal to 1 by 2 into f1 plus f2. Option C 1 by f equal to 1 by f1 plus 1 by f2. Option D none of these. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கான்வெக்ஸ் லென்ஸோட ஆப்டிக்கல் சென்ட்ரலுக்குள்ளே டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா எப்படி சொல்கிறாங்கன்னா f1 அண்ட் f2 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோக்கல் லென்த்து f அப்படின்னு வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 2 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது p1 p2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபோக்கல் லென்த் ரிலேட்டடான இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எதுன்னு பார்த்தோன்னா, இன் டாக்கியோமீட்டரில் ஃபோக்கல் லென்த்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தோன்னா, இன் டாக்கியோமீட்டர் லென்த் வந்து எப்படி இருக்கும்னா இன்வர்ஸாக வந்திருக்கும். ஸோ வந்து லென்த் ஆஃப் ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்கும்னா எஃப் வேல்யூ வந்து இன்வர்ஸாக வந்திருக்கும். ஸோ எதுக்கு இன்வர்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த லென்த்து அதாவது லென்ஸுக்கும் இன்டர்செப்ட் ஸ்டாஃப் f1க்கும் உள்ள அந்த லென்த் வந்து எப்படி இருக்குன்னா இன்வர்ஸாக வந்திருக்குது. அதே மாதிரி இன்னொரு பேராமீட்டருக்கு எப்படி வந்து இன்வர்ஸாக இருக்குன்னு பார்த்தோன்னா, அதோட கிராஸர் அண்டு f2 அப்படின்ற இந்த லென்ஸுக்கும் வந்து இன்வர்ஸாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்னென்னு பார்த்தோன்னா 1 by f ஈக்குவல் டு அதாவது இன்வர்ஸ்டு ஃபோக்கல் லென்த் ஈக்குவல் டு இன்வர்ஸ்டு f1 இன்டர்செப்ட் ஸ்டாஃப் f1 அண்ட் இன்வர்ஸ்டு லென்ஸ் f2 அதான் வந்து 1 by f2. ஸோ இதான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபோக்கல் லென்த் ரிலேட்டடான இந்த f1 f2 p1 p2 பேராமீட்டர்ஸ்லாம் ரிலேட் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து குட்டாக வந்திருக்கும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் என்னென்னு பார்த்தோன்னா 1 by f ஈக்குவல் டு 1 by f1 ப்ளஸ் 1 by f2. ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். If L is the kilometers, the curvature correction is options. Option A 58.2 L square mm. Option B 64.8 L square mm. Option C 74.8 L square mm. Option D 78.5 L square mm. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கர்வேச்சர் கரெக்ஷனோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் அந்த எல் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா கிலோமீட்டர்ஸில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு கர்வேச்சர் கரெக்ஷனோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தோன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரெக்ஷன்ஸ் வேல்யூஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து கரெக்ஷன் டியூ டு ரிஃப்ராக்ஷன் அப்படின்றது என்னன்னா, அதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா சிஆர் ஈக்குவல் டு 0.01122 டி ஸ்கொயர் தான் வந்து இந்த கரெக்ஷன் டியூ டு ரிஃப்ராக்ஷனோட ஃபார்முலா. ஸோ இதில் டியை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா கிலோமீட்டரில் வந்து சொல்கிறாங்க. இந்த கரெக்ஷன் ஃபார் ரிஃப்ராக்ஷன் வேல்யூ எப்போவுமே வந்து பாசிட்டிவில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கரெக்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா கரெக்ஷன் டியூ டு கர்வேச்சர். ஸோ கரெக்ஷன் டியூ டு கர்வேச்சருக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா சி சஃபிக்ஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் 0.0785 டி ஸ்கொயர். ஸோ இதில் டி ஸ்கொயர் வந்து கிலோமீட்டரில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இந்த கர்வேச்சர் ஆஃப் கரெக்ஷன் ஃபார் கர்வேச்சர் எப்போவுமே எப்படி இருக்கும்னா நெகட்டிவில் தான் வந்திருக்கும் அதோட வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கரெக்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா கம்பைன்டு கரெக்ஷன். ஸோ கம்பைன்டு கரெக்ஷன்னா இந்த கரெக்ஷன் டியூ டு கர்வேச்சர், கரெக்ஷன் டியூ டு ரிஃப்ராக்ஷன் ப்ளஸ் கரெக்ஷன் டியூ டு கர்வேச்சர் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா
கம்பைன்டு கரெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ C ஈக்குவல் டு C சஃபிக்ஸ் C ப்ளஸ் C சஃபிக்ஸ் R ஈக்குவல் டு மைனஸ் 0.0785 D ஸ்கொயர் ப்ளஸ் 0.01122 D ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுத்தையும் இது மைனஸ் இது ப்ளஸ் நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா கம்பைன்டு கரெக்ஷனோட வேல்யூ வந்து மைனஸ் 0.06735 D ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து என்னென்னு பார்த்தோம்னா இந்த கரெக்ஷன் டியூ டு கர்வேச்சர் இதுதான் வந்து 3 கரெக்ஷன்ஸோட வேல்யூஸ். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் கரெக்ஷன் டியூ டு கர்வேச்சர் வேல்யூ தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இது வந்து டி ஸ்கொயர் வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க கிலோமீட்டரில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் வேல்யூ ஆன்சர் வந்து எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எம்எம்மில் வருதுன்னா அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோன்னா C சஃபிக்ஸ் C ஈக்குவல் டு 78.5 L ஸ்கொயர் mm. ஸோ அதான் வந்து கரெக்ஷன் டியூ டு கர்வேச்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்எம்மில் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கர்வேச்சர் டியூ டு கரெக்ஷன் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லோட வேல்யூ வந்து கிலோமீட்டரில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அது எம்எம்மில் வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுறோன்னா 78.5 L ஸ்கொயர் mm. ஸோ வந்து ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் சார். The radius of a simple circular curve is 300 meter and length of its specified chord is 30 meter. The degree of the curve is options. Option A 5.73 degree, option B 5.37 degree, option C 3.57 degree, option D 3.75 degree. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சிம்பிள் சர்க்குலர் கர்வ் வந்திருக்கு. அந்த கர்வோட ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 300 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சார்டோட லென்த் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 30 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த சர்க்குலர் கர்வோட டிகிரி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த கர்வோட ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 300 மீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கார்டோட லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30 மீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த சர்க்குலர் கர்வோட டிகிரி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வந்திருக்கு. ஸோ அது என்ன ஃபார்முலான்னு பார்த்தோன்னா டிகிரி ஆஃப் கர்வ் D ஈக்குவல் டு 1720 டிவைட் பை R. ஸோ இதான் வந்து இந்த கர்வோட டிகிரி வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு R வேல்யூ தெரியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ அப்போ D ஈக்குவல் டு 1720 டிவைட் பை 300 போட்டோன்னா நம்மளுக்கு 5.733 டிகிரி வந்து கிடைக்கிது. நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து கர்வோட டிகிரி வந்து வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 5.73 டிகிரி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A dumpy level is set up with its eyepiece vertically over a peg A. The height from the top of peg A to the center of the eyepiece is 1.540 meter and the reading on peg B is 0.705 meter. The level is then set up over B. The height of the eyepiece above peg B is 1.490 meter and a reading on A is 2.195 meter. The difference in level between A and B is options. Option A 2.900 meter, option B 3.030 meter, option C 0.770 meter, option D 0.785 meter. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டம்பி லெவல் வந்திருக்கு. அந்த டம்பி லெவலில் வந்து எப்படி செட் பண்ணுறாங்கன்னா அதோட ஐபீஸ் வந்து எதுக்கு வெர்டிக்கலாக வந்து செட் பண்ணுறாங்கன்னா பெக் ஏக்கு வந்து வெர்டிக்கலாக வந்து செட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பெக் ஏவோட டாப்லேருந்து இந்த ஐபீஸோட சென்டர் வரைக்கும் உள்ள ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.540 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே வந்து பெக் பியில் இப்போ ரீடிங் வந்து எவ்வளோ நோட் பண்ணுறாங்கன்னா 0.705 மீட்டர்னு சொல்லி ரீடிங் வந்து நோட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஏ ரீடிங் வந்து எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பியில் வந்து செட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பெக் ஏல வந்து செட் பண்ணியிருந்தாங்க டம்பி லெவலில், இப்போ பியில் வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி செட் பண்ணும்போது அகைன் வந்து என்ன ஹைட் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஸோ பெக் பிக்கு மேலே உள்ள ஐபீஸோட ஹைட் வந்து எவ்வளோ நோட் பண்ணுறாங்கன்னா 1.490 மீட்டர்னு சொல்லி நோட் பண்ணுறாங்க. ஸோ அதில் பெக் ஏல வந்து அது ரீடிங் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறாங்கன்னா 2.195 மீட்டர்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பி இது ரெண்டுத்துலேயும் இந்த லெவலிங்கோட டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிவனில் பெக் ஏ வந்து எடுத்துக்கிறோம். பெக் ஏல வந்து ஐபீஸ்லேருந்து இந்த பெக் ஏவோட டாப் வரைக்கும் உள்ள ஹைட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1.54
0 மீட்டர்னு சொல்லி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பெக் பி எடுத்துக்கிறோம். பெக் பிக்கு மேலேருந்து இந்த ஐபீஸோட சென்டர்லேருந்து ஹைட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 0.705 மீட்டர்னு சொல்லி அதில் ரீடிங் வந்து நோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ பெக் ஏ மைனஸ் பெக் பி, ஸோ இந்த ரெண்டு வேல்யூயும் நம்ம இப்போ மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 1.540 மைனஸ் 0.705 மீட்டர் நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ வந்து கிடைக்கிதுன்னா 0.835 மீட்டர்னு சொல்லி நம்மளுக்கு ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ரீடிங் வந்து நம்ம பெக் ஏலேருந்து, அதாவது அந்த பாயிண்ட் ஏலேருந்து நம்ம ரீடிங் வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ பாயிண்ட் பிக்கு வந்து போகிறோம். பாயிண்ட் பியிலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், பெக் பியில் இந்த ஐபீஸில், ஸோ இந்த பெக் பிக்கு மேலே ஐபீஸோட ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு 1.490 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்போ இந்த பெக் ஏல எவ்வளோ ரீடிங் வந்து நோட் பண்ணுறாங்கன்னா 2.195 மீட்டர்னு சொல்லி ரீடிங் வந்து நோட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். பெக் ஏ மைனஸ் பெக் பி போட்டோன்னா 2.195 மீட்டர் மைனஸ் 1.490 மீட்டர். ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 0.705 மீட்டர்னு சொல்லி ஹைட் வந்து கிடைக்கிது. இப்போ நம்மளுக்கு ரெண்டு ஹைட் வந்து கிடச்சிச்சு. இது பாயிண்ட் ஏல இந்த ஹைட் டிஃப்ரென்ஸ், இது பாயிண்ட் பியில் உள்ள ஹைட் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இந்த பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பியில் இருக்கக்கூடிய லெவலிங்கோட டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் இன் லெவல் பிட்வீன் ஏ அண்ட் பி ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஹைட் டிஃப்ரென்ஸ் கிடச்சிருக்கு 0.835 ப்ளஸ் அடுத்த டிஃப்ரென்ஸ் வந்து 0.705 டிவைட் பை 2 போட்டோன்னா நம்மளுக்கு ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், லெவலிங் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 0.770 மீட்டர்னு சொல்லி நம்மளுக்கு வேல்யூ வந்து கிடைக்கிது. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, பாயிண்ட் ஏ அண்ட் பியோட லெவலிங் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஆப்ஷன் சி 0.770 மீட்டர் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், a level when set up 25 meter from peg A and 50 meter from peg B reads 2.847 on a staff held on A and 3.462 on a staff held on B. Keeping bubble at its center while reading, if the reduced levels of A and B are 283.665 meter and 284.295 meter respectively, the collimation error per 100 meter is options. Option A 0.015 meter, option B 0.030 meter, option C 0.045 meter, option D 0.060 meter. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு லெவல் வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ்லனா பெக் ஏலேருந்து 25 மீட்டர் டிஸ்டன்ஸும் பெக் பியிலேருந்து 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் ஒரு லெவலிங் வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பெக் ஏல ஸ்டாஃப் ரீடிங் ஏ வந்து எவ்வளோ நோட் பண்ணுறாங்கன்னா 2.847 அப்படின்ற இந்த ரீடிங் வந்து நோட் பண்ணுறாங்க ஸ்டாஃப் ஏலேருந்து. அதே மாதிரி ஸ்டாஃப் பியிலேருந்து எவ்வளோ ரீடிங் வந்து நோட் பண்ணுறாங்கன்னா 3.462 அப்படின்ற ரீடிங் வந்து நோட் பண்ணுறாங்க. ரீடிங்ஸ் எல்லாம் நோட் பண்ணும் போது இந்த பபிள் வந்து எங்கே இருக்குன்னா சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும், ஸோ பெக் பி, இப்போ இவர் பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி, இது ரெண்டுத்துலேயுமே வந்து ஆர்எல் வேல்யூ, அதாவது ரெடியூஸ்டு லெவல் வேல்யூ வந்து எவ்வளோ கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஏக்கு வந்து ஃபஸ்ட்டு 283.665 மீட்டர்னு சொல்லி ஆர்எல் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிக்கு ஆர்எல் வேல்யூ வந்து எவ்வளோ கண்டுபிடிக்கிறாங்கன்னா 284.295 மீட்டர்னு சொல்லி ஆர்எல் வேல்யூ பிக்கு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா பெர் 100 மீட்டருக்கு இந்த கோலிமேஷன் எரர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சம் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிவனில் பெக் ஏவோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 25 மீட்டர், பெக் பி வந்து 50 மீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பெக் ஏல நம்ம பாயிண்ட் ஏல ஸ்டாஃப் ரீடிங் வந்து எவ்வளோ எடுத்துருக்கோம்னா 2.847 ரீடிங் வந்து நோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாயிண்ட் பியில் ஸ்டாஃப் ரீடிங் வந்து 3.462 அப்படின்ற ரீடிங் வந்து நோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஏல ஆர்எல் வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தோன்னா இந்த வேல்யூ, ஆர்எல் பியோட வேல்யூ, பியோட ஆர்எல் வேல்யூ வந்து இந்த வேல்யூ. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கிவனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆர்எல் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ பாயிண்ட் ஏக்கும் பிக்கும் ஆர்எல் டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 284.295 மைனஸ் 283.665 போட்டோன்னா நம்மளுக்கு ஆர்எல் டிஃப்ரென்ஸ் வந்து 0.630 மீட்டர்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு ஸ்டாஃபோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்டாஃபோட டிஃப்ரென்ஸ்க்கு பாயிண்ட் ஏக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா
ஸ்டாஃபோட ரீடிங்ஸ் ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 3.462 மைனஸ் 2.847 இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா 0.615 அப்படின்றது பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பி ரெண்டுத்துக்கும் உள்ள ஸ்டாஃபோட டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இது 1 ஆரல் டிஃப்ரென்ஸ், இது 2 ஸ்டாஃப் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பெக் ஏ அண்ட் பெக் பிக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ பெக் ஏ வந்து இப்போ ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். 50 மைனஸ் 25 போட்டோம்னா 25 மீட்டர்னு சொல்லி பெக் ஏ அண்ட் பிக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிடுது. இது வந்து தேர்டு. ஸோ இப்போ நம்ம எரர் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 100 மீட்டர் பெர் ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் இந்த கோலிமேஷன் எரர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எரர் இன் கோலிமேஷன் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வேல்யூ மைனஸ் செகண்ட் வேல்யூ. ஸோ அப்போ 0.630 மைனஸ் 0.615 இது ரெண்டுத்தையும் போட்டோன்னா நம்மளுக்கு கோலிமேஷன் எரர் வேல்யூ வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 0.015 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அப்போ அந்த கோலிமேஷன் எரர் வேல்யூ ஃபஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் கோலிமேஷன் எரர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ 0. ஸோ இங்கே நம்ம இது மைனஸ் பண்ணால் தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ 0.630 மைனஸ் 0.15 நீங்கள் இந்த வேல்யூ போட்டாலும் சரி தான், இல்லை இந்த வேல்யூ போட்டாலும் சரி தான், இது ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். இன்ட்டு 100 நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்ட்டு 100 டிவைட் பை இந்த பெக்கோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 25 டிவைட் பை 25 போட்டோம்னா நம்மளுக்கு ஒவ்வொரு 100 மீட்டர்லேயும் இந்த கோலிமேஷன் எரர் வேல்யூ வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 0.060 மீட்டர்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் இந்த கோலிமேஷன் எரர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஆப்ஷன் டி 0.060 மீட்டர் வந்து கரெக்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The staff reading at a distance of 80 meter from a level with the bubble at its center is 1.31 meter. When the bubble is moved by 5 divisions out of the center, the reading is 1.39 meter. The angular value of the one division of bubble is options. Option A 28.8 second, option B 41.25 second, option C 14.52 second, option D 25.05 second. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லெவலிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த லெவல்லேருந்து ஸ்டாஃப் ரீடிங் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து வச்சுருக்காங்கன்னா 80 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பபிளோட சென்டர் வந்து 1.31 மீட்டர் வந்து சென்டரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பபிள் வந்து 5 டிவிஷன்ஸ் அந்த சென்டர்லேருந்து 5 டிவிஷன்ஸ் வந்து மூவ் ஆச்சுன்னா அப்போ அதோட ரீடிங் வந்து எவ்வளோ இருக்குதுன்னா 1.39 மீட்டர்னு சொல்லி இருக்குது. ஸோ வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு 5 டிவிஷன்ஸ் தள்ளி இருக்கும் போது அதோட ரீடிங் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.39 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இப்போ பபிள் வந்து ஒரு டிவிஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆங்குலர் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு n வேல்யூ அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ இந்த நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் வந்து சென்டர்லேருந்து எவ்வளோ தள்ளி போயிருக்குன்னா 5 டிவிஷன்ஸ் வந்து தள்ளி போயிருக்கு இந்த பபிள்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லெவலோட ஸ்டாஃப் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 80 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை டி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பபிள் வந்து சென்டரில் இருக்கும் போது அதோட ரீடிங் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1.31 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம S1 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த பபிள் வந்து 5 டிவிஷன்ஸ் வந்து தள்ளி போயிருக்கும் போது அதோட ரீடிங் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 1.39 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை S2ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா S ஈக்குவல் டு S2 மைனஸ் S1 போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்குதுன்னா 0.08 மீட்டர்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ நம்மளுக்கு சென்சிட்டிவிட்டியோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா இதான் வந்து சென்சிட்டிவிட்டியோட ஃபார்முலா. ஸோ வந்து சென்சிட்டிவிட்டி ஆல்ஃபா ஈக்குவல் டு கேபிட்டல் S டிவைட் பை N இன்ட்டு கேபிட்டல் D. ஸோ நம்மளுக்கு இங்கே S வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா நம்ம வந்து நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ S தெரியும், N தெரியும், D தெரியும், எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ அப்போ S 0.08 டிவைட் பை N வந்து 5 இன்ட்டு 80. ஸோ நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு சென்சிட்டிவிட்டி எப்போவுமே வந்து செகண்ட்ஸில் தான் வந்து சொல்வோம். ஸோ அப்போ ரேடியன்ஸில் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு 2 × 10⁻⁴ ரேடியன்ஸில் வந்து இருக்குது. அந்த ரேடியன்ஸில் வந்து செகண்ட்ஸில் கன்வெர்ட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு என்ன ப்ரொசீஜர்னா 180 டிவைட் பை பை இன்ட்டு 60 × 60 போட்டோன்னா நம்மளுக்கு செகண்ட்ஸில் வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அப்போ
இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பையால் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா சென்சிட்டிவிட்டி ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 41.25 செகண்ட் சொல்லி நம்மளுக்கு வேல்யூ வந்து கிடைக்குது. நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஒரு டிவிஷன் பபிள் வந்து ஒரு டிவிஷன் வந்து தள்ளி போயிருந்துச்சுன்னா அப்போ அதோட ஆங்குலர் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 41.25 செகண்ட் வந்து கரெக்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். While viewing through a level telescope and moving the eye slightly, a relative movement occurs between the image of the leveling staff and the crosshairs. The instrument is options. Option A correctly focused, option B not correctly focused, option C said to have parallax, option D free from parallax. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டெலஸ்கோப் வந்து லெவல் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டெலஸ்கோப் வந்துருக்கு. அந்த டெலஸ்கோப்பில் நம்ம வியூ பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஐசைட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ் பண்ணுறோம். இந்த டெலஸ்கோப்பில் நம்ம ஐசைட் வச்சு ஐயை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது அந்த ஐ வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தெரியாமலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆகும்போது அந்த மூவ்மெண்ட்னால என்ன அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த லெவலிங் ஸ்டாஃப் அண்ட் கிராஸாரில் சில சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஸோ அப்படி நடக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து நடக்கும். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அந்த மாதிரி வந்து மூமெண்ட் வந்து நடந்துச்சுன்னா அதனால என்ன வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து நடக்கிறதுனால அந்த டெலஸ்கோப்பில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன வந்து க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா பேரலலாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ பேரலலாக்ஸ் அப்படின்றது என்னென்னா இப்போ நம்ம வந்து ஒரு டெலஸ்கோப்பில் ஐ சைட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அந்த இமேஜ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியாமல் சில சேஞ்சஸ் வந்து மூமெண்ட் வந்து அந்த நம்மளோட ஐ சைட்டுக்கும் அந்த இமேஜஸ்க்கும் நடுவில் ஒரு மூமெண்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பேரலாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த பேரலாக்ஸ் வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெலஸ்கோப் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டெலஸ்கோப் வந்து இன்ஃபினிட்டியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஐபீஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கிராஸ் ஏரை வந்து என்னென்னா ஷார்ப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வந்து அப்பியர் பண்ணி வச்சோன்னா நமக்கு அந்த பேரலாக்ஸை வந்து அந்த மூமெண்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மூமெண்ட்னால க்ரியேட் ஆகக்கூடிய பேராமீட்டர் என்னென்னு பார்த்தோன்னா பேரலாக்ஸ் வந்து அப்போ இந்த மாதிரி மூமெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த டெலஸ்கோப்பில் வந்து என்ன இருக்குன்னா பேரலாக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அப்போ ஆப்ஷன் சி செட் டு ஹேவ் பேரலாக்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். இன்றைக்கி நம்ம டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமினேஷனில் இன்ஜினியரிங் சர்வே ரிலேட்டடான 1 மார்க் அண்ட் 2 மார்க் எம்சிக்யூஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த சப்ஜெக்டோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.